ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை குட்டியாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது குட்டியாக இந்த இடத்துல ஒரு லாக் போட்டு எடுத்துட்டு நம்ம சில்க் த்ரெட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பொறுமையாக போடுங்க. பாருங்கள், எவ்வளோ லாங்கில் வேணுமோ நம்ம அவ்வளோ லாங்கில் நல்லா லாங்கில் எடுத்து இப்படி போட்டு ஸ்லோவாக போடுங்க. அப்புறம் மேலேக்கு சின்னதாக ஒரு லாக்கு இப்படி எடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் லாங்கில் கொஞ்சம் தள்ளி தான் நம்ம போடணும். இப்படி போட்டு இங்கே ஒரு லாக்கு போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு லாக் போடணும். நம்ம கீழே ஒரு லாக் போட்டு திரும்பவும் நம்ம அப்பில் கொண்டு போகணும். சேம் அந்த லென்த்துக்கே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா சேம் அதே மாதிரி ஒரு லாக் போட்டு பாருங்கள், அதே மாதிரி ஒரு லாக் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லாக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், குட்டியாக ஒரு லாக்கு. இப்போது திரும்பவும் நம்ம வந்து பேக்கில் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல தள்ளி வந்து போட்டுட்டு ஒரு லாக் போட்டுட்டு எடுத்துட்டு திரும்பவும் ஒரு லாக் போட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து ஆப்போசிட்டில் அதுக்கு கொஞ்சம் தள்ள மாதிரி இங்கே கிட்டக்க போடுங்க. எவ்வளோ க்ளோஸாக வேணுமோ அவ்வளோ க்ளோஸாக ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டு எடுத்துட்டு அகெயின் குட்டியாக ஒரு லாக். இப்போது திரும்பவும் நம்ம டவுனில் கொண்டு வரோம். கொஞ்சம் தள்ள மாதிரி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக்கு போட்டுட்டு அகெயின் திரும்ப கீழே ஒரு லாக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அகெயின் நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு இங்கே ஒரு லாக்கு ஆப்போசிட்டில் எவ்வளோ க்ளோஸாக வேணுமோ அவ்வளோ க்ளோஸாக நம்ம போட்டுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி ஆகிடும். க்ளோஸாக போட்டுட்டு அகெயின் திரும்பவும் ஒரு குட்டியாக ஒரு லாக்கு போட்டு எடுத்துட்டு அகெயின் நம்ம டவுனில் வரோம். வந்துட்டு இங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக்கு அதுக்கப்புறம் ஒரு லாக் அகெயின் அதே மாதிரி சேம் ஆப்போசிட்டில் அதே சைஸுக்கு கரெக்டாக சேமாக எடுத்துகிட்டு போயிட்டு நியர்பையாக அதுக்கு க்ளோஸில் எடுத்து பாருங்கள். சில்க் த்ரெட் வந்து நிறைய பேர் கட் ஆகும், பட் ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். நிறைய பேர் அதை குவிட் பண்ணிடுறீங்க. சில்க் த்ரெட்டில் தான் நிறைய டிசைன்ஸ் அழகாகவே வரும். பாருங்கள், இது கூட க்யூட்டாக இருக்கும், கலர்ஸும் செம்மையாக இருக்கும். அகெயின் நம்ம வந்து பேக் டவுனில் வரும். வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக நம்ம நெக் டிசைன் போடுறப்போ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக் லைனில் இந்த டிசைன் எல்லாம் சோட்டி ஸ்டிச் எல்லாம் அகெயின் நம்ம கொண்டு போயிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம பார்டர் மாதிரி கொடுத்துட போகிறோம். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு சேம் நம்ம அப்படியே கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் கொடுத்துட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு பாருங்கள், இதை எடுத்து நம்ம த்ரெட் எடுத்து இங்கே பாருங்கள் இப்படி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக்கு. இது வந்து நான் இப்போ வந்து இதுக்கு பீடு போடாமல் நான் உங்களுக்கு போடுறேன். பட் நம்ம க்யூட்டான லுக்கு கொடுக்கறதுக்கு பீடு போட்டால் அழகாக இருக்கும். அது நெக்ஸ்ட் லேயர் நான் கொடுக்குறேன். இப்போ பீட் போடாமல் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அப்படியே கொடுக்குறேன். பாருங்கள், இப்படி ஒரு லாக் போட்டுட்டு அகெயின் மேலே அதே அப்பில் ஒரு லாக் போட்டு இப்படி எடுத்துடணும்.
எடுத்துட்டு அங்கேயே நம்ம டவுனில் வரணும். வந்துட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டு எடுத்துட்டு அகெயின் திரும்பவும் டவுனில் நம்ம கொஞ்சம் டவுன் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். இப்போ வந்து இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பீட் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்னொரு லாக் நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல பீட் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த சுகர் பீடை தான் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், சுகர் பீடு தான் நான் எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் பீடு ஒரு டெக்கரேஷனுக்காக தான். நெக்லைனில் நீங்கள் இப்படி கொடுக்குறப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்படி கொடுத்துட்டு நம்ம அதே மாதிரியே தான் ஒரு லாக் கொடுத்துட்டு பீடு அதிகமாக இருந்தால் ஒரு பீடு எடுத்துடலாம். இப்படி கொடுத்து ஒரு லாக், இப்போ பீடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஒரு பீடு எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு லாக் கொடுத்துட்டு சேம் அதே அப்பில் ஒரு லாக் சின்னதாக கொடுத்து அதை இப்படி எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம டவுனுக்கு வரோம். பாருங்கள், அந்த பீட் கொடுத்தோன்னா க்யூட்டான ஒரு லுக்கு கொடுக்கும். அகே நம்ம டவுனில் வந்து ஒரு லாக் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு லாக்கு. இப்போது நம்ம திரும்பவும் அப்பில் போயிட்டு சேம் நம்ம பீட் கொடுக்கலாம். இது வேணால் நம்மளுக்கு வேறு டிஃப்ரெண்ட் கலரில் வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒயிட் பீட் கொடுக்குறேன் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம கோல்டு பீடே கூட கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். ஒரு லாக் பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு லாக் பண்ணி அதுக்கு நம்ம பீட் கொடுக்கணும். நான் எடுத்துகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும், அதுதான் நான் வந்து கட் பண்ணி போடுறேன். பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இப்போது இந்த இடத்துல நம்ம ஒயிட் பீட் கூட கொடுத்துக்கலாம். பாருங்கள், இது டெக்கரேஷனுக்காக தான் நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். அண்ட் அதே மாதிரி ஒரு லாக் பண்ணிவிட்டு எடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி லாக் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு திரும்ப இந்த இடத்துல நம்ம லாக் கொடுத்துட்றோம். இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனால் இது கூட வந்து நான் இன்னொரு கலர் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இதை நாட் போட்டு எடுத்துகிட்டு நான் இன்னொரு கலர் கொடுக்குறேன். அதுவுமே க்யூட்டான லுக்கு கொடுக்கும். ஸோ நாட் போட்டு எடுத்துகிறேன் நான். பாருங்கள், லென்த்தாக போயிட்டே இருக்கும், அதுக்காக தான் நான் கட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை நாட் போட்டுடுறேன். அதை நாட் போட்டு எடுத்துகிட்டு இன்னொரு த்ரெட்டு கொடுக்குறேன் நான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் இன்னொரு கலர் கிளாத் நூலை எடுக்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு நெக்லைன் கொடுக்குறப்போ நல்லா க்யூட்டாக இருக்கும். அந்த மாதிரி டபுள் கலராக கொடுக்குறப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சேம் நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தான் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டபுள் கலராக கொடுக்குறேன். பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அதே மாதிரி க்ளோஸில் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணிக்கலாம். கொண்டு போயிட்டு க்ளோஸில் அதே மாதிரி தான் ஒரு லாக் கொடுத்துட்டு ஸ்லோவாகவே நான் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். அப்படி எடுத்து இப்போ பாருங்கள், இந்த கலரை நான் கொடுக்குறேன். அப்படி எடுத்துகிட்டு இந்த கலர் சேம் அதே மாதிரி இப்படி கொடுத்து இப்படி எடுத்துகிட்டு அதே மாதிரி அப்பில் திரும்ப கொண்டு போயிட்டு சில்க் த்ரெட் கொஞ்சம் அந்த நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகும், அதனால தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சேம் அதே மாதிரி திரும்ப டவுனில் கொண்டு வரோம். த்ரெட்டை கொண்டு வந்துட்டு பாருங்கள், அதே டவுனில் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வரோம். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல செயின் கொடுக்காம பண்ணேன். பட் இந்த இடத்துல நான் செயின் கொடுத்து பண்ணுறேன். பாருங்கள், க்யூட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ திரும்ப வாங்கி போடுறேன் மாடலுக்காக. பாருங்கள், எடுத்துட்டு நம்ம நெக்கில் செயின் கொடுக்கலாம். பீட்ஸ் கொடுத்துடலாம் நம்ம.
பாருங்கள். இப்போ பீட்ஸ் கொடுக்குறேன். அது ஒரு டுக்கு கொடுக்கும். அண்ட் நெக்லைனில் நம்ம போடுறது கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணோன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அப்பில் கொண்டு போயிட்டு திரும்பவும் நம்ம வந்து டவுனில் கொண்டு வந்துடுறோம். பாருங்கள். டவுனில் திரும்பவும் டவுனுக்கு வந்துட்டு திரும்பவும் எடுத்து திரும்பவும் அப்பு கொண்டு